ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் நியூ பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானை பற்றி என்ன பெனிஃபிட், என்ன யூஸ், எல்லாம் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த பிளான்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் என்னது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஓல்டு மெம்பர்ஸ்க்கு பொருந்தாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்கிறது மூலம் நியூ ஜாயினிங் கொடுக்கலாம். அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் இங்கே மாதம் 150 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 ரூபா ஏறும். பிளானோடது இமேஜ் கொடுத்துருவாங்க. இந்த ஒர்க்கு என்னென்னா இமேஜ் கொடுத்துருவாங்க. அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக் ஷேர் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அந்த லிங்க் எடுத்து இங்கே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். பெர் டேக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். 500 ரூபா வந்தவுடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ராவில் இருந்து 20% டாஸ்க் எடுப்பாங்க. டாஸ்க் எடுத்துகிட்டு வித்தின் 7 டேஸில் வித்ட்ரா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளான் ஃபஸ்ட்டு பிளானில் சரி ஃப்ரீயாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் 5999 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெர் டேக்கு 50 ரூபா ஏறும். மாதத்துக்கு 1500 எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மாதமே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் 20,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 20,000 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்து திரும்பவும் 5999 ரூபா பே பண்ணி தான் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட். அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் பிளானுக்கு வந்துடுவீங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? ரெஃபரல் நீங்கள் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்களா, அவங்க ஒரு ஆளை நீங்கள் பண்ணனால உங்களுக்கு 1000 ரூபா ஏறும். அதை நீங்கள் உடனே இன்றைக்கி வித்ட்ரா கொடுத்து நாளைக்கே அதை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அவங்க 20,000 ரீச் பண்ணோன்னே ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்கள்ல, அதில் இருந்து 500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு மேலே என்ன ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னா இன்ட்ரோ போனஸ் 20% நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பிளானும். இதோட சம்மரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் நீங்கள் ஃப்ரீயாக வர்றீங்க. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் 5999 ரூபா பே பண்ணுறீங்க. ஒரு ஆளை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு நீங்கள் அப்படியே மாறிடுறீங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓக்கு 5999 ரூபா பே பண்ணலை. எஜுகேஷன்ற ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதை நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் ஒரு அடிஷ்னல் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னு அப்படின்னா எஸ்பிஓவில் டைப் வச்சுருக்க பைமோட் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு 6000 ரூபீஸ் மதிப்பில் ஒரு கூப்பன் கோட் தருவாங்க. அந்த கூப்பன் கோடை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பைமோடில் வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் இப்போ 1000 ரூபாய்க்கு அதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஒரு 100 ரூபா 200 ரூபா லெஸ் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ 1000 ரூபாய்க்குனா நீங்கள் 900 ரூபா பே பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஒரு மினிமம் ஒரு 10th படித்தவங்க இருக்கணும். ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் இன்டர்நெட் நாலேஜ் எல்லாமே இருந்திருக்கணும். அவங்கள தான் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை பற்றி நான் வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் போய் சார் வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறீங்கல்ல, அவங்க 5 டேஸ்க்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படியே உங்கள் ஐடி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. திரும்பி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பர் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிளான்லாம் பிடிச்சிச்சின்னா கீழே வெப்சைட் எஸ்பியோட வெப்சைட் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் என்னோடய டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.